நிறைய பயான்கள், நிறைய உபதேசங்கள் நாம் கேட்கிறோம், படிக்கிறோம். எல்லா உபதேசங்களுக்குமான அடிப்படை நோக்கம் என்ன தோழர்களே, பெரியோர்களே? நல்லவர்களாக நாம் மாற வேண்டும். அதுதான் நோக்கம். நீங்கள் எல்லாரும் இப்போ ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் உட்கார்ந்துருக்கீங்கன்னா இந்த உபதேசத்தை கேட்டு நல்ல நிலையில், நல்ல அமலோடு, நல்ல இபாதத்தை கூடிய சூழ் நான் மாற வேண்டும். அல்லாஹுடைய முழுமையான நேசத்துக்குண்டான அடியானாக நான் இருக்க வேண்டும் என்கிற ஒரே ஆசை தான், இல்லையா? வேற எந்த நோக்கம் பேசுகிற எனக்கும் கிடையாது, உங்களுக்கும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு நம்முடைய நிலைப்பாடு என்ன? நான் இன்னும் வருந்தணும், இன்னும் திருந்தணும், இன்னும் நல்ல இறைவனுக்கு நெருக்கமான அடியானாக மாறணும் என்கிற ஆசை எனக்குள்ளேயும் இருக்கிறது, உங்களுக்குள்ளேயும் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு என்னை நான் கேள்வி கேட்டுக்கொண்டால், உங்களை நீங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டால், இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த அருள் செய்த மக்களை தவிர பலர்களுடைய நிலைமை சாதாரணமான நிலையிலே தான் அவருடைய ஈமானிய நிலைகளை பார்க்க முடியும். ரொம்ப சர்வசாதாரணமாக தொழுகையில அலட்சியம், இபாதத்துகள் அலட்சியம், அல்லாஹ் என்றால் யார், ரசூல் என்றால் யார் தெரியாது. இப்படிதான் என்னுடைய செயல்கள் இருக்கும் என்றால் நான் அல்லாஹுடைய பார்வையில் யார்? பெயர் தாங்கி முஸ்லிம்கள். ரமலான் வந்து விட்டால், இன்ன பிற காரியங்கள், இபாதத்துக்குரிய நேரங்கள் வந்து விட்டால் ஓடோடி வருவார்கள். மற்ற நேரம் அந்த ரப்பை மறந்து விடுவார்கள். மார்க்கத்துடைய எந்த நிலையும் பேணாத மக்களாக இருப்பார்கள். ஆனால் உண்மையான மூமின்கள் யார்? அல்லாஹுடைய நேசர்கள் யார்? எல்லா நேரத்திலையும் அல்லாஹ்வை நெருங்கி அவனுக்காகவே வாழ்வார்கள்.